ரக்ஷன் மேலே ஏறி காலை போட்டு சிடபிள்யூசிலேருந்து ஆளை தூக்கிட்டாங்கன்னு பார்த்தா இங்கே வந்து காலை தூக்கிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் என்ன ஷோடா இது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த குக் வித் கோமாளி இப்போது என்னடா ஷோ இதுன்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. விஜய் டிவியை விட்டு பட் சார் போனார், மீடியா மேஷன்ஸ் போனாங்க, அவ்வளோதான். குக் வித் கோமாளி இப்போ குக்கை வித்த கோமாளி ஷோ ஆகிடுச்சு. பட் சாரை பார்த்தாலே ஒரு கெத்தாக இருப்பார், பயங்கரமாக ஒரு ஜட்ஜ்னா இப்படி தான் இருக்கணுன்ற அளவுக்கு இருப்பார். சரி அவர் போனாலும் பரவாயில்ல, மற்ற 2 ஜட்ஜை வச்சு அப்புறம் காமெடியை வச்சு நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. காமெடியில் வேறு லெவலில் பூந்து விளையாண்டு விஜய் டிவிக்கே புகழை இன்னும் அள்ளி தந்தவர் நம்ம விஜய் டிவி புகழ் தான். அவரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தர் வந்தார், அவர் தான் நம்ம விஜய் டிவி குரேஷி. குக் வித் கோமாளி ஷோ இப்போல்லாம் நாங்கள் எதுக்கு பார்க்குறோன்னா குரேஷின்ற ஒரு ஆளுக்காக தான்ன்ற அளவுக்கு அவர் பயங்கரமாக ஷோவே தூக்கி நிறுத்திட்டு இருந்தார். இப்போ அவரையே ஷோ விட்டு தூக்கிட்டாங்களாமே. வணக்கம் ரக்ஷன். மரியாதைலாம் மனசில் இருக்கட்டும். அப்படி ரக்ஷன் ப்ராஜெக்டில் பிஸி, குரேஷி ப்ராஜெக்டில் பிஸி, அதனால தான் இங்கே வரலன்னா சில பேர் சொல்கிறாங்க. அப்படி என்ன பிஸின்னு பார்த்தா அந்த வார்த்தையை சொல்ல வேணாம். அந்த ஜோடி நம்பர் 1 ஷோவில் ஜோடியெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ரக்ஷன் மேலே தான் ஏறி உட்காந்துட்டு இருக்குதுங்க. அவனுக்கு தனித்தனியாக உள்ள வெளியான ஜோடி இருந்தால் ஜோடியை தேடி ஓடி பிடிக்கிறதே இந்த கேடி விஜய் டிவியோட வேலையாக இருக்குது எப்போவுமே. சரி ரக்ஷன் ஓகே, குரேஷி எங்கடா அப்படின்னு பார்த்தா அண்ணா 2 லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி அங்கே பண்ணிட்டு இருக்காரு. சரி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உள்ளே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஷோவில் என்னையா நடக்குது? இந்த நிஷா புருஷனை அடித்து வெறும் கோவசரில் வடிவேல் விளையாட்டுருக்காங்க. வடிவேலு கோவசரில் பார்த்தா சிரிப்பு வரும், இதுங்களை பார்த்தா சிரிப்பு வரல, வெறுப்பு தான் வருது. அவங்க புருஷனை எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா இதை அதை எடுங்க அதுன்னு கத்துறாங்க. அந்த பிளேட்டில் கூட வைங்கன்னு இவங்க தானே சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இத்தனை கூண்டு பத்துமா, நீ இழுத்து போட்டு குத்துமா அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்களே போட சொல்லிட்டு அப்புறம் இவங்களேவும் அதையும் திட்டுறாங்க. நல்லா தான் காமெடி பண்ணுவார் மாக்காப்பா, ஆனால் இதில் மட்டமாக காமெடி பண்ணுறதுனாலே இவருக்கு மாக்காப்பான்னு பேர் வந்துச்சா என்னன்னு தெரியல. சரி இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இந்த வாட்டி ஹஸ்பண்ட் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு புருஷன் வேணும்னு கேட்டால் நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு அவசரமாக போய் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பிடிச்சது தான் இந்த புருஷன். அப்படி தானே சொல்ல வரீங்க சமைக்க வந்த சம்யுக்தா? சரி நீ இதே கேள்வியை சம்யுக்தாவோட புருஷன்ட்ட குரேஷிக்கு டூப்பாக வந்திருக்காருல, அவர் போய் கேட்குறாரு, கிரிக்கெட் விளையாட ஒய்ஃப் கம்பல்சரி வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா கிரிக்கெட் விளையாடத்தை நிறுத்திடுவேன் அப்படின்றாரு. கேட்டுக்கிட்டீங்களா? ஏற்கனவே இது உனக்கு 2வது கல்யாணம், 3வது ஆக்கிறாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அவர் புருஷன் கொடுத்த தக் லைஃப் ரிப்ளையை பாருங்க. ஒரு வேலை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இவங்களும் அவங்களுக்கு செகண்ட் புருஷன், அவங்களும் இவங்களுக்கு செகண்ட் பொண்டாட்டி. ஆனால் பரவாயில்ல, இதை வச்சு சண்டைலாம் போடாமல் இவர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனாலே என்னவோ தெரியல ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி, 2 பேரும் செகண்ட்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்கீங்களே, அதுவும் மாதம் பெட்டிக்கிட்ட 2 பேரா மாமி அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரு. ஏன்னா அவரே வெளியே தெரியாமல் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடி அவுட் ஆகி வந்து தானே நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் செகண்ட்ஸை பற்றி பேசலாமா? என்ன தான் மேலே சிரிச்சிட்டு இருந்தாலும் கீழே பேஸ்மெண்ட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு தானே இருந்திருக்கும். சரி இந்த ஜோயாவை கோமாளியாக போட்டிருந்தாலாவது அது ஏதாவது பேசி கண்ணா சிரிக்க வச்சிருக்கோம். அதை வேற ஆங்கராக போட்டு அதுக்கு என்ன பேசணும்னு தெரில. திடீர்னு வந்து மனோ சார்கிட்ட சிக்கன் முன்ன பின்ன பண்ணியிருக்கோம் இந்த டிஷ்ஷு அப்படின்னு கேட்குது. மனோ சார் முன்ன பண்ணலை பின்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்க. ஐயோ ஆளை விடுங்கடா சாமின்னு போகிற அளவுக்கு தான் இருந்தது எல்லா காமெடியும் குக் வித் கோமாளியில். நீங்கள் சமைச்சு வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. ஆமாம், சாப்பிட்டுட்டு சவப்பட்டியில் போய் படுத்துப்பாங்க. இந்த ரோஜாவை கூப்பிட்டு வந்து ஒரு ஜட்ஜாக போட்டாங்க. அவங்கள ஏன் ஜட்ஜாக போட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஏன் ரோஜாவுக்கே தெரியாது. சரி போட்டது போட்டாங்க, வாயை வச்சுட்டு வெறும் சாப்பிட்டுட்டு மட்டும் இருக்காமல் எதையாவது வேலை கொடுப்போன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் மேடம் அந்த ஜிலேபி கொண்டையை போட்டு வந்தது தான் வந்தீங்க, பேசாமல் உட்காருங்க, நீங்கள் பேசவே தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கீங்களா? என்கிட்ட கோல்கேட் பேஸ்ட்டு தான் இருக்குது, அதுவும் கொஞ்சமாக தான் இருக்குது, வேணுமா அப்படின்னு மொக்க காமெடி கூட பண்ண தெரியாது நம்ம டோலியை தான் இன்னமும் வச்சுருக்காங்க கோமாளியா. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் மேடம். குக்கு வித் கோமாளி போய் இப்படி ஆகிப்போச்சேன்னு. ஜட்ஜாக வந்ததுக்கு நானும் எதையாவது செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு 2 கேள்வியை வச்சுக்கிட்டு அதையே எல்லாத்தையும் கேட்டு மொக்க போட்டுட்டு இருந்தாங்க. குரேஷி வரலன்னு குரேஷி மாதிரியே ஒரு டூப்பை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவரும் குரூப்பில் டூப்பு மாதிரி தான் இருந்தார், ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி அந்த ஈர வெங்காயமெல்லாம் இருக்கட்டும், ரக்ஷனும் குரேஷியும் என்ன தான் கதை அதை சொல்லுன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ரக்ஷன் உனக்கு ஒரு ஆக்ஷன். பார்த்தீங்களா, 2 லட்டு தின்ன ஆசையான அங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் பண்ணுறதுக்கு நமிதாவே கூச்சப்பட்டு மூஞ்ச மூடிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். ஆடா பாவி ரக்ஷா, தாராளமாக திறந்து காட்டுற நமிதாவே மூட வைக்கிற அளவுக்கு அப்படி என்னையா பண்ண? சொன்ன மாதிரியே அந்த 2 பொண்ணுங்க மேலே ஏறி படுத்து உருள்றாரு. இதை பார்த்து சூடாகி மூடான இன்னொரு பொண்ணு அந்த ஆங்கரை எழுப்பி விட்டுட்டு ரக்ஷன் மேலே ஏறி காலை போட்டு அந்த கொடுமையை வாயால் எப்படி சொல்கிறது? ரக்ஷனே ஐயோ இது தெரியாமல் தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா பார்த்துங்க. இதுங்களை சூடாக்கி மூடாக்குனது பத்தாதுன்னு ஜட்ஜையும் விடாமல் அவங்க ஸ்ரீதேவியை கூப்பிட்டு நீங்கள் என்ன சூரியனா,
ஏன்னு கேட்டால் உங்களை பார்க்காம என் நாளையே தொடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கும் அவங்களும் வெக்கமாயி எனக்கே வெக்கமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாமா டிவின்னு சொல்லுவாங்க விஜய் டிவியை, அப்போல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கே தெரியுதுங்க, இவங்க தாங்க அந்த அடுத்தவங்க பொண்டாட்டி அடுத்தவங்க ஆளெல்லாம் ரூட் விடுறதெல்லாம் நார்மலைஸ் பண்ணது. அதை விட கொடுமை, ஒரு பிள்ளைய பாருங்க பாத்ரூம் போயிட்டு இருந்திருக்கு பேண்ட்டை கழட்டிட்டு, அதை அன்றாயரோட கூட்டு வந்து நிற்க வச்சு உனக்கு என்ன ஆகணும்னு கேட்குறாங்க. எனக்கு ரக்ஷனுக்கு ஹீரோயின் ஆகணும் படத்தில் அப்படின்னு சொல்லுது. நீ ஹீரோயின் ஆகி போய் கழுவுனதெல்லாம் போதும் கிளம்புன்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இவங்க ஃப்ளர்ட் பண்ணி ஓட்டுற லிஸ்ட்டு போயிட்டே இருந்தது. சரிடா குரேஷி எங்கடான்னு தானே கேட்குறீங்க. சிடபிள்யூசிலேருந்து ஆளை தூக்கிட்டாங்கன்னு பார்த்தா இங்கே வந்து காலை தூக்கிட்டு இருக்காரு. யோ சிடபிள்யூசியை விட்டு எங்கேயா போனேன் கேட்டுக்கிட்டீங்களா? த்ரிஷா இல்லைனா நயன்தாராவே போதுமா. அவர் ஹீரோவாக ட்ரை பண்ணிருக்காரு போல். ரொம்ப கஷ்டப்பட்டு குதிச்சு நொண்டி அடிச்செல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அது கூட பரவாயில்ல, அழகாக இருந்த தலைமுடியை துவைச்சி அயன் பண்ணி இஸ்திரி போட்டு 7G பட கிளைமேக்ஸில் வர்ற ரவி கிருஷ்ணா மாதிரி ஆக்கி விட்டாங்க அவர் மூஞ்ச. பாருங்களேன் எப்படி 7 பொருத்தில் ஒரு 3 பொருத்தமாவது மேட்ச் ஆகுதுல்ல. என்னையா போதுன்றீங்களா? சரி விட்டுறேன், நானும் அதே கேட்குறேன். ப்ளீஸ்யா சிடபிள்யூசி வந்து தொலையா. சாரி, இந்த வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோலாம் கொஞ்சம் சீக்கிரமாக போட ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஷோ ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குரேஷி ரக்ஷன் இல்லாததை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.